ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஜிகே எனர்ஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்விக் கிரீன் எனர்ஜியோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். சில நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ டேட்ஸ் அன்னைக்குள்ள ஐபிஓக்கு முன்னாடி நாள் தான் என்னால் வீடியோஸ் போட முடியுது. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா சில பர்சனல் ரீசன்ஸ், சில ஒர்க்ஸ் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நெருக்கமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. கண்டினியூஸாக அந்த சப்போர்ட்டை கொடுங்க. நானும் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை எடுத்துக்க கூடாது. முதல்ல நாம ஜிகே எனர்ஜி கம்பெனியை பத்தி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா சோலார் பம்ப் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ இவங்களோட பிஎம் குசும் ஸ்கீம் பேக்டா இருக்காங்க. ஸோ அதனால கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் இப்போ ரிலேட்டடா சோலார் பம்ப்ஸ் ரிலேட்டடா இருக்கு. இந்த சக்தி பம்ப்ஸ்லாம் மேலே ஏறின ஸ்டோரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொமெண்டம் இருக்கிற இந்த சோலார் ரிலேட்டட் ஸ்டாக்ஸா இருக்காங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அசெட் லைஸ் பிசினஸ் மாடல்ல இருக்காங்க. மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது எபிட்டா மார்ஜின் 18.24%, பேட் மார்ஜின் 12.12% அளவுக்கு இருந்திருக்கு ஃபினான்ஷியல் 2025ல. ஆல்மோஸ்ட் இவங்க ரெவன்யூ பாத்தீங்கன்னா ஒரு 4 ஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேட் கூட 10 கோடில இருந்து 133 கோடி, ஆல்மோஸ்ட் 10 மடங்கு உயர்ந்திருக்கு. ஏன்னா இந்த பிஎம் குசும் ஸ்கீம் அந்த மாதிரி வந்த போது பாத்தீங்கன்னா இந்த சோலார் பம்ப்ஸ்க்கு ஒரு நல்ல மவுஸ் இருந்துச்சு. அது இந்த கம்பெனி ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.74 அளவுக்கு இருக்குங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன்ஸ் வைஸ் எடுத்து பார்க்கும் பொழுது அப்பர் பிரைஸ் மேன்ல PE 23.3x இருக்குங்க. இவங்க பியர் கம்பேரிசனான வேரி எனர்ஜிஸ், கேபிஏ கிரீன் எனர்ஜிக்கு இன்லைனா இருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் 28x இருந்திருக்கு. ஸோ பிலோ இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் இருக்காங்க. ஆனா அவங்க பியரான கேபிஏ கிரீன் எனர்ஜி விட கொஞ்சம் அதிகமாக தான் இந்த கம்பெனி இருந்திருக்காங்க. பட் ரீசன்ட் க்ரோத் ஸ்டோரியை பார்க்கும்பொழுது இந்த பிரைசிங் வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அவங்களோட க்ரோத்துக்கு ஈக்குவலா அவங்க கொடுத்திருக்காங்க. ஜிஎம்பி ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனிக்கு 18% அளவுக்கு தென்படுதுங்க. ஒரு ஷேருக்கு 22 ரூபாய் ஒரு ஷேருக்கு லிஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 63.7% இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங் டிமாண்ட் நம்ம ஜிஎம்பில தென்படுது. ஸோ இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிஎம் குசும் ஸ்கீமை நம்பி இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் நம்பி இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாலோ இல்ல இதுக்கு தேவையான ஃபண்டிங்கை கொஞ்சம் நிறுத்தினாலோ இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் டைரக்டா பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னா இவிபிஎல்ஐ ஸ்கீம்லயே கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி 42 கோடி அளவுக்கு இருந்த டெப்ட 218 கோடி அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. பிளஸ் இந்த மாதிரி இந்த சோலார் ரிலேட்டட் இருக்கிற கம்பெனிஸ்லாம் பாத்தீங்கன்னா கேபிட்டல் நிறைய தேவைப்படுங்க. அந்த கேபிட்டலுக்காக இவங்க பாரோயிங்ஸ் வாங்கினா கூட வச்சுக்கிட்டாலுமே ஸோ ஃபியூச்சர்ல இவங்க எப்படி இந்த பாரோயிங்ஸை மேனேஜ் பண்றாங்க, ஸோ கேபிட்டல் தேவைப்படுமே என்ன பண்றாங்கன்னு சொல்லி கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஸோ இந்த சைடு ரெவன்யூ அண்ட் பேட் மார்ஜின்ஸ் உயர்ந்துட்டே இருக்கும் பொழுது இந்த சைடு பாத்தீங்கன்னா பாரோயிங்ஸ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அதிகமா போச்சுன்னா அது கொஞ்சம் ரைசிங் கன்சர்ன்ஸா இருக்கும் இந்த மாதிரி கம்பெனிக்கு. ஓவராலா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பினான்சியல்ஸ் கடந்த 3 வருஷமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேல்யூவேஷனும் அவங்க பிஎஸ்க்கு இல்லைனா இருக்கு. பட் இந்த மாதிரி கேபிட்டல் இன்டென்சிவான இருக்கிற செக்டாரோ அதே மாதிரி டெப்ட் லெவல் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டிபெண்டா இருக்காங்க. ஸோ ஜிஎம்பி ஓரளவுக்கு 18% இருக்கிறதுனால ஐபிஓ பிரைஸ் ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ் கன்சிடரேஷனா இருக்கும். இஃப் யூ ஆர் ரிஸ்க் இன்வால்விங் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா, நீங்க மாடரேட் அண்ட் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கும். பட் நான் சொன்ன இந்த பாரோயிங்ஸ் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எப்படி தராங்க அதெல்லாம் நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஸ்கீம்ஸ் நிறுத்தினாலோ பாரோயிங்ஸ் ஏற்றினாலோ இந்த கம்பெனி பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அடுத்து நாம பாத்தீங்கன்னா சாத்விக் சோலார் எனர்ஜி, அந்த சாத்விக் கிரீன் எனர்ஜி கம்பெனியை பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா சோலார் ரிலேட்டட் இந்த சோலார் செல் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஸோ கரண்டா இந்த கம்பெனி கிட்ட 3 ஜிகாவாட் அளவுக்கு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த கம்பெனி ஐபிஓக்கு வராங்க. இந்த கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா ஆர்டர் புக் ஓரளவுக்கு நல்லபடியா இருக்குங்க. முக்கியமா இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர் கிட்ட இருந்தே இந்த கம்பெனிக்கு ஆர்டர் புக் இருக்குங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 63.41% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 60.45% இருக்கு. பேட் மார்ஜின் 9.76% இருக்கு. கன்சர்ன் என்ன இருக்குன்னு சொல்லி
பாத்தீங்கன்னா டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 1.36 அளவுக்கு வந்து இருக்கு. ஆல்மோஸ்ட் 150 கோடியா ஃபினான்ஷியல் 2023 இருந்தது. ஃபினான்ஷியல் 2025 வந்து 450 கோடி அளவுக்கு வந்து உயர்ந்திருக்குங்க. சோ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாரே எனர்ஜி அண்ட் வெப்சால் எனர்ஜி வந்து லோயஸ்ட் பிபிஇல இருக்காங்க. 18x 33x வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் 25x வந்து இருக்கு. இவங்க கேட்கிற பிபிஇ வந்து 27.63x வந்து இருக்குங்க. சோ இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகமாவே வந்து இருக்கு. ஆனா வாரே எனர்ஜிஸ் அந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அந்த அளவுக்கு வந்து இருக்குங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெவன்யூ ஆல்மோஸ்ட் டபுளா இருக்கு. ஃபினான்ஷியல் 2024-2025 ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா 113% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓ மூலமா வந்து ஒரு 4 ஜிகாவாட் பிளான்ட் வந்து ஒடிசால வந்து நாங்க வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம் சொல்றாங்க. அதனால இவங்க கெபாசிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. பிளஸ் ரீசென்ட் டைம்ல இந்த ரெனியூவபிள் எனர்ஜி செக்டாருக்கு ஒரு புஷ் இருக்குது வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவா இருக்கு. சோ முன்னாடியே சொன்ன மாதிரி நெகட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா டெப்ட் கொஞ்சம் அதிகமாவே வந்து இருக்குங்க. சோ ஜிகே எனர்ஜி மாதிரி இதுவும் கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. சோ இன்வென்ட்ரி டேஸ் அதிகமாகி கேபிட்டல் ஒர்க்கிங் சைக்கிள் டேஸும் அதிகமாகி ட்ரேட் ரிசீவபிள்ஸும் அதிகமா இருந்துச்சுன்னா பிளஸ் இந்த கம்பெனி வந்து நான் எக்ஸ்பான்ஷன் பண்ண போறேன் அந்த மாதிரி இருக்கும் போது வந்து பாரோயிங்ஸ் நிறைய நாடி போனாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்னால இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு. பிளஸ் இந்த ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் வாரே எனர்ஜிஸ் ரினியூவபிள் எனர்ஜிஸ் மட்டும் இல்லைங்க. அதானி சோலார் இருக்காங்க, டாடா பவர் சோலார் வந்து இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த சோலார் பிவி மாடியூல்ஸ்ல சைனாவோட கையும் கொஞ்சம் ஓங்கி இருக்குங்க. ஏன்னா அவங்க லோ பிரைசிங்ல கொஞ்சம் அவங்களோட செல்ஸை இறக்கி விட்டாங்கன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டிலாம் இருக்கும். பட் இறக்கி விட்டாங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸோட மார்ஜின்ஸ் வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இந்த சோலார் போட்டோ வோல்டைக் செல்ஸ்ல வந்து சில ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரா மெட்டீரியல் பிரைசஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளக்சுவேட்டா வந்திருக்கும். அது நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து போரோசெல் ரெனியூவபிள்ஸோட ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க பார்த்தாலே வந்து தெரியும். ஜிஎம்பி இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 27% அளவுக்கு இருக்குங்க. சோ 120 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து லிஸ்டிங் கைஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ ஜிகே எனர்ஜியா இருந்தாலும் சரி சாத்விக் எனர்ஜியா இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் ஒரு 15% மேல வந்து லிஸ்டிங் கைஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டுத்துக்குமே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து இருக்குங்க. சோ ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஹை க்ரோத் ரெனியூவபிள் எனர்ஜி கம்பெனியா இருக்கா. முக்கியமா சோலார் மாடியூல்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்திருக்காங்க. அதுல கவர்மெண்ட் புஷ் வந்து நல்லபடியா வந்து இருக்குங்க. பட் கேபிட்டல் இண்டஸ்ட்ரிவா இருக்கனாலையும் சைக்கிளிக்கல் இந்த போட்டோ வோல்டேஜ் பிரைசிங் பிரச்சனாலையும் சைனாவோட கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கனாலையும் இங்க கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. கடன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சோ ரெண்டுத்திலுமே கடன் அதிகமா இருக்கிறதுனால இப்போதைக்கு ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர் வித் ஸ்டாப் லாஸ் வந்து ஐபிஓ பிரைஸ் ஒரு நல்ல கன்சிடரேஷனா இருக்கும். ஏன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துக்குமே வந்து 15% மேல இருக்கிறதுனால நீங்க சேஃப் இன்வெஸ்டரா வந்திருக்குன்னா போஸ்ட் ஐபிஓ ரெண்டு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓவர் த ரன் இந்த குவார்டர்ல எப்படி இருக்குன்னு பார்த்து முடிவெடுக்கிறது வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.